அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துன்னு சொல்றாரு. அதே தவறு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர்.